குருப்யோ நமஹ நமோ நமஹ. அமாவாசை தர்ப்பணம் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மந்திரத்துக்கு உள்ள போல அதுக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 4வது செஷன். இன்னும் நம்ம இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே வருதுன்னா சங்கல்ப மந்திரத்தில் தான் வருது. அதில் தான் இருக்கும். இன்னும் நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? இதுக்கு முந்தியில் உள்ள போஸ்டிங்களெல்லாம் முதல்ல ஸ்ரீராம ஸ்மரணை நைவ வியபோகதி ந சம்சயக ஸ்ரீராம ராம ராம திதிஹி விஷ்ணு ததா வாரக நக்ஷத்திரம் விஷ்ணு ஏவச்ச அப்படின்னு பார்த்தோம். இது 2வது செஷனில் பார்த்தோம். இதில் என்னெல்லாம் டீட்டெயில் என்ன பார்த்தோம்? திதியை பற்றி நல்லா பார்த்தோம், வாரத்தை பற்றி பார்த்தோம், நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் அடுத்தாப்புல அதுக்கடுத்த போஸ்டிங் சப்சிக்வெண்ட் போஸ்டிங்கில் என்ன பார்த்தோம்? இந்த சங்கல்ப மந்திரத்திலேயே யோகஷ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அதில் பார்த்தோம். யோகங்கள் பார்த்தோம், 27 யோகங்களை பார்த்தோம், அப்புறம் 11 கரணங்களை பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம். சரியா? இப்போ இந்த போஸ்டிங்கில் என்னதான் பார்க்க போகிறோம்னா அதே சங்கல்ப மந்திரத்தில் தான் இருக்கும். ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதக மகாபுருஷஸ்ய விஷ்ணோஹோ ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணக துதீய பரார்த்தே அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. இதில் துதீய பரார்த்தே இருக்கு இல்லையா? அதுதான் இந்த போஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். ஒரு வேர்டு துதீய பரார்த்தைக்கு இந்த ஃபுல் செஷன் நம்ம ஒதுக்க போகிறோம். இவ்வளவு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கிளியராக பார்த்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் குறைய அப்படி இருந்து எல்லாத்தையும் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே கான்செப்ட் இந்து காஸ்மாலஜியில் இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் என்னென்னா டைம் இஸ் இன்ஃபினைட் அண்ட் இட் இஸ் சைக்கிளிக்கல். ஸோ இந்த துரிய பரார்த்தைக்கு நம்ம இப்போ பார்க்க வேண்டியதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வேர்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. சந்திரன் பூமியை ஒரு தரம் சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் ஒரு மாதம். பூமி சூரியனை ஒரு தரம் சுற்றி சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் ஒரு வருஷம். சூரியன் மில்கிவே கேலக்சியை ஒரு முறை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் ஒரு மன்வந்திரம். மன்வந்திரம் என்னங்கிறது டீட்டெயிலாக வரும், இப்போ வரலாம் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இங்கே துதிய பரார்த்தைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இந்த மில்கிவே கேலக்சி பிரம்மலோகத்தை ஒரு தரம் சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் ஒரு கல்பம். நம்மளுக்கு தெரியும் 12 மாதம் ஒரு வருஷம். சரியா? 43,20,000 வருஷங்கள் ஒரு மகாயுகம். ஒரு மகாயுகத்தில் 4 யுகங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? சத்தியயுகம் இருக்குது, திரேதா யுகம் இருக்குது, துவாபர யுகம் இருக்குது, கலியுகம் இருக்குது. சத்தியயுகம் 17,28,000 இயர்களை கொண்டது, ஹியூமன் இயர்ஸை கொண்டது. திரேதா யுகம் 12,96,000 வருஷங்களை கொண்டது. துவாபர யுகம் 8,64,000 வருடங்களை கொண்டது. கலியுகம் 4,32,000 வருடங்களை கொண்டது. துவாபர யுகம் வர்க்கம் டபுள் துவாபரம், துவானா டூனா துவே அப்படின்னா 2. துவாபர யுகம்னா கலியுகத்தை மல்டிப்ளை பை 2 பண்ணால் துவாபர யுகம் வரும். கலியுகத்தை மல்டிப்ளை பை 3 பண்ணால் திரேதா யுகம் வரும். சரியா? அப்புறம் கலியுகத்தை மல்டிப்ளை பை 4 பண்ணினா உங்களுக்கு சத்தியயுகத்தோட இயர்ஸ் ஈக்குவலண்ட் இயர்ஸ் வரும். அப்போ இந்த சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா அதுக்கு பேர் மகாயுகம். அது எவ்வளோ வருது வருஷம்? 43,20,000 இயர் வருது. ஒரு மகாயுகம் அல்லது ஒரு சத்துரயுகம் 43,20,000 இயர்கள் உள்ளது. சரி, இப்போ இதெல்லாம் துதிய பரார்த்தைக்கு புரியறதுக்கு இதெல்லாம் வேணும், பேசிஸ். அப்புறம் 71 மகாயுகங்கள் மகாயுகங்கள்லாம் சொன்னால் ஒரு மகாயுகம் 43,20,000. 71 மகாயுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம், ஒரு மனு ஆட்சி பண்ணக்கூடிய டைம். ஒரு மன்வந்திரத்துக்கு எவ்வளோ வருஷம்னு பார்த்தோம்னா 306.72 மில்லியன் இயர்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு மன்வந்திரத்துலேருந்து இன்னொரு மந்திரத்திற்கு போகும்போது இடையில டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அது 1.728 மில்லியன் இயர்ஸ். இப்போ ரெண்டையும் சேர்த்தாள்னாக்க 308.448 மில்லியன் இயர்ஸ் ஒரு மன்வந்திரத்துக்கு.
இதை மாதிரி 14 மன்வந்திரங்கள் சேர்ந்து ஒரு கல்பம். அப்போ எப்படி வரும்? ஒரு கல்பத்துக்கு எவ்வளோ வரும்னாக்கா 4.32 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ். ஏன்னா 308.448 மல்டிப்ளை பை 14 பண்ண எவ்வளோ வரும்? 4.32 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ். இப்போது வந்துட்டோம் துதிய பரார்த்தைக்கு. பிரம்மாவோட லைஃப் டயத்தை வந்து நம்ம பண்ணும்போது ஒரு பிரம்மனுக்கு வந்து 100 வருஷம். பிரம்மன்கிறது ஒரு டெசிக்னேஷன், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மாதிரி. அப்போது ஒரு பிரம்மனுக்கு வந்து 100 பிரம்மா வருஷம், ஹியூமன் இயர் கிடையாது. அப்போது ஒரு பிரம்மாவோட டே இருக்கு இல்லையா, பகல், அது வந்து ஒரு கல்பம். ஒரு கல்பம்னா எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 4.32 பில்லியன் இயர்ஸ். அந்த மாதிரி ஒரு பிரம்மாவோட நைட்டும் ஒரு கல்பம். அப்போ ஒரு பிரம்மாவோட டே அண்ட் நைட் சேர்ந்து அப்படின்னா 2 கல்பம். அப்போது பிரம்மா லைஃப் எவ்வளோ சொன்னோம்? 100 பிரம்மா இயர்ஸ். ஓகே, அந்த பிரம்மாவோட 100 பிரம்மா இயர்ஸுக்கு மகாகல்பம்னு பேர். இப்போ மகாகல்பம் எவ்வளோ வருது? 100 இன்ட்டு 360 இன்ட்டு மார்னிங்கு நைட்டு சேர்ந்த 2, 72,000 கல்பம். அப்போ ஒரு கல்பம் வந்து நம்ம பார்த்தோம் 4.32 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ். அப்போ 72,000 இன்ட்டு 4.32 பில்லியன் இயர்ஸ் வரும்போது 311 ட்ரில்லியன் ப்ளஸ் 40 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ் ஆர் எர்த் இயர்ஸ். ஸோ பிரம்மாவோட லைஃப் நம்ம எர்த் இயர்ஸ் ஹியூமன் இயர்ஸோட பார்த்தா எவ்வளோ வருது? 311 ட்ரில்லியன் ப்ளஸ் 40 பில்லியன். இவ்வளோ வருஷம் இருக்குது. அதை இந்த பிரம்மாவோட லைஃப்பை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ், செகண்ட் 50 இயர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிரதம பரார்த்தக அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது துதிய பரார்த்தக. துதிய பரார்த்தேனா அதில் ரெண்டாவது 50 இயர்ஸில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது 50 இயர்ஸில் 51st இயரில் இருக்கும். இன்றைக்கி வந்து இருக்கிறது அவருடைய பிரம்மாவோட இயரில் ஃபஸ்ட்டு டேயில் இருக்கும். ஸோ இந்த இவ்வளவு வரை நம்ம பார்த்தது என்னென்னா, டெஃபினிஷன் வந்து ஒரே ஒரு வேர்டுக்கு துதிய பரார்த்தே. அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வேண்டியிருக்கு. என்னெல்லாம் தெரிஞ்சுட்டோம்? ஹியூமன் இயர்ஸ் தெரிஞ்சுட்டோம். அப்புறம் யுகங்கள், சதுர்யுகங்கள்னா என்ன தெரிஞ்சுட்டோம். மன்வந்திரங்கள்னா என்ன தெரிஞ்சுட்டோம். மன்வந்திரங்கள்லேருந்து கல்பத்தை தெரிஞ்சுட்டோம். கல்பத்தில் வந்து டேக்கு ஒரு கல்பம், நைட்டுக்கு ஒரு கல்பம். அப்புறம் பிரம்மாவோட லைஃப் என்னென்ன பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு 50 இயர்ஸ், செகண்ட் 50 இயர்ஸ் பார்த்தோம். செகண்ட் 50 இயர்ஸ்க்கு பேர் துதிய பரார்த்தக அப்படின்னு பேர். அதில் வந்து இருக்கிறதுனால துதிய பரார்த்தக்கு சான்ஸ்கிரிட்டில் துதிய பரார்த்தே. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இப்போ இந்த தர்ப்பணம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்னா, பிரம்மாவோடு ரெண்டாவது 50 இயர்ஸில், தட் இஸ் 51th இயரில் ஃபஸ்ட்டு டேயில் இப்போ இன்னைக்கு டே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தை சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்த போஸ்டிங்கில் என்ன பண்ணலான்னாக்க, துதிய பரார்த்தியம் மட்டும் இல்லை, அப்புறம் என்ன இருக்கு? ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த கல்பம்னா என்ன, எவ்வளவு கல்பங்கள் இருக்குது, அது என்னென்ன கல்பங்கள்ங்கிறத அடுத்த போஸ்டிங்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? கல்பத்துக்கு அப்புறம் மன்வந்திரத்தை பற்றி பார்க்கணும். எவ்வளோ மன்வந்திரங்கள் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். முள்ள பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை அமாவாசை தர்ப்பணம் எந்த தர்ப்பணம் பண்ணினாலும் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க முடியுதுன்னு பாருங்கோ. அப்போ நம்ம கலாச்சாரம் எவ்வளவு டீப்னு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை நம்ம இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறது. இந்த வேர்ல்டுக்கே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் கேபிட்டல்னால் நம்ம இந்தியா தானே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.